ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டுங்க எம்போஸ்டு டபுள் கலர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்துட்டு எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு 2 எம்போஸ்டு ரோப் எடுத்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டுங்க எப்பவும் போல் ஜிக்ஸாக் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சுற்றியும் அவுட்லைனுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்து ட்ராப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு வந்துட்டு அந்த பாக்ஸுக்கு அவுட்டரில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் நம்ம த்ரெட்டை வந்துட்டு நாட் போட்டு எடுத்துக்கலாம். பக்கத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீடில் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம எப்பவும் போல் கீழேருந்து த்ரெட்டை வந்துட்டு வெளியே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த லோடிங் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டிச்சஸ் பார்த்துருப்போம். இந்த மாதிரி எம்போஸ்டு லோடிங் வந்து கொடுக்கும்போது நீங்கள் வந்துட்டு சைடில் இருந்து போகணும். ஸோ அப்போ தான் நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம சைடில் போயிட்டு எப்பவும் போல் ஒரு லாங்காக போய் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடுவோம். அதாவது அதுக்கு மேலே போடுவோம். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ மேலே போயிட்டு ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு லாங் ஸ்டிச் வந்துட்டு அதுக்கு பக்கத்தில் போடணும். போட்டுட்டு கீழே வந்து பாருங்கள், அதாவது அந்த ரோப்புக்கு வெளியே வந்துட்டு நம்ம மேலே கொடுத்துக்கலாம். ரோப்புக்கு வந்துட்டோம் அப்படின்னா, ரோப்புலேருந்து கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து லைனில் லாக் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேயே வந்துட்டு நம்ம வந்து லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து லாங்காக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த லாங் ஸ்டிச் வந்துட்டு நம்ம அதுக்கு மேலே நம்ம லாங் ஸ்டிச்சுக்கு மேலே கொடுக்காம சைடில் கொடுப்போம். இங்கே பாருங்கள், இப்போது லாங் ஸ்டிச் போட்டுட்டு லாக் ஸ்டிச் வந்துட்டு அந்த லைனில் கொடுத்துருப்போம் பக்கத்தில். அடுத்த ஸ்டிச் போகிற மாதிரி அந்த ஃபேஸை பார்த்துட்டு நம்ம கொடுப்போம். இப்போ பாருங்கள், லாங் ஸ்டிச் கொடுக்குறோம். அது பக்கத்தில் நம்ம மேலே லாக் ஸ்டிச் கொடுக்காம சைடில் லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். அதே தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அது வரைக்கும் ஒரு கலரில் வந்துட்டு லோடிங் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் இப்போ போக போக நம்மளுக்கு ஸ்லாண்டிங்காக போயிடுவோம். இப்போ பாருங்கள், லாங்காக போகிறோம், லாக் ஸ்டிச் வந்துட்டு அதுக்கு சைடில் கொடுக்குறோம். அகெயின் லாங்காக வர்றோம், லாக் ஸ்டிச்சை சைடில் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஹாஃப் இன்ச்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம எங்கே முடித்தோமோ அங்கேருந்து நெக்ஸ்ட்டு கலர் ஆப்போசிட் கலரை வந்துட்டு நம்ம த்ரெட்டை எப்பவும் போல் நாட் போட்டு கீழேருந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு லாங்காக ஒரு ஸ்டிச் ஆப்போசிட்டில் கொண்டுட்டு வந்துக்கிறோம். அதை லாக் பண்ணுறதுக்கு லாக் ஸ்டிச் வந்துட்டு அதுக்கு மேலே கொடுக்காம சைடில் கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், நம்ம லாங்காக போயிட்டோம், லாக் பண்ணுறதுக்கு லாக் ஸ்டிச் வந்துட்டு சைடில் கொடுக்குறோம். நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயே கொடுக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம ஆல்ரெடி போட்ட லோடிங் ஸ்டிச்சே தான் இங்கே எம்போஸ்டு ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொடுக்குறோம். லாக் ஸ்டிச்சை நம்ம சைட்லேயே கொடுத்துட்டு போகிறோம். அதாவது லாங் ஸ்டிச்சுக்கு மேலே போகாமல் சைடில் கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த லைனில் அப்படியே கண்டினியூ ஆகும். அதுக்காக தான் இப்போ லாங்காக போய்க்கிறோம். ஸ்டிச் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்களா, அதுக்கு சைட்லேயே வந்துட்டு அந்த லாக் ஸ்டிச்சை கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்துட்டு ஆரஞ்சு கலர் த்ரெட்டை வந்துட்டு முடியும் போது நான் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஊசி எடுத்து வைக்க சொன்னோம் பார்த்தீங்களா நீடில், அது வந்து இந்த மாதிரி ஒரு 2 லாங்காக போய் 2 செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரேமில் பஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நாட் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பி நாட் போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக தான். இல்லை நம்ம இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, கண்டிப்பாக சிக்கு விழுகும். நம்ம கீழே 2 கலர் த்ரெட்டுமே இருக்கும். நம்ம பிகினராக இருக்கும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும், நம்ம சிக்கு விழுந்துடும். இது ரொம்ப சென்சிட்டிவான த்ரெட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை, எனக்கு வந்துட்டு நான் நாட் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அகெயின் நான் வந்துட்டு அடுத்த இது வரும்போது நான் மறுபடியும் ஆரம்பிச்சுக்கிறனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எண்ட் நாட் போட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டிச்சுக்கு வந்துட்டு நீங்கள் திருப்பியும் எப்பவும் போல் ஆரம்பிச்சுக்கலாம். இல்லை நம்ம நாட் போடாமல் நம்ம அதை கண்டினியூவாக போடணும், அட்வான்ஸாக வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம இப்படியும் வந்துட்டு போட்டுக்கலாம். நம்ம அந்த கலரை வந்துட்டு இப்போ பர்பிள் முடிச்சுட்டு அதை நாட் போடாமல் லாங்காக கொண்டு போய் ஃப்ரேமில் ஒரு 2 செயின் ஸ்டிச்சை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா நீடில் எடுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை வச்சு ஹோல்டு பண்ணிடுறோம் ஃப்ரேமுக்குள்ளே நாட் போடாமல். நம்ம எடுக்கும்போது அந்த 2 செயினை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த த்ரெட் வந்து அப்படியே வந்துடும். அதை மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். என் நாட் போடாமல் நம்ம அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் ப்ராப்ளம் என்னென்னா, கண்டிப்பாக சிக்கு விழுந்துடும். த்ரெட்டு ரொம்ப சென்சிட்டிவ்ங்கிறனால ஈஸியாக கட் ஆகிரும். இல்லை இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் நான் ஒரு இது காமிச்சிருக்கேன், இந்த மாதிரி நாட் போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அடுத்த ஸ்டிச் வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு அடுத்த கலரை கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த கலர் வரும்போது நீங்கள் மறுபடியும் எப்பவும் போல் ஆரம்பிச்சுக்கலாம்.
ஆப்போசிட்டாக நம்ம கொடுத்துட்டு போவோம். நம்ம எங்கே முடிச்சிருக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து ஆப்போசிட்டாக ஆரம்பித்து நம்ம வந்துட்டு கலரை வந்து கொடுப்போம். பாருங்கள், நம்மளுக்கு இது ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா ரெக்டாங்கிளாக இருக்கும். ஆப்போசிட்டில் ஒரு கலராக இருக்கும், ஆப்போசிட் ரெக்டாங்கிள் ஒரு கலராக இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் ரெக்டாங்கிள் வந்து இன்னொரு கலராக இருக்கும். நம்ம டபுள் கலர் கொடுத்துட்ருக்கனால. ஸோ இதுவுமே வந்துட்டு நம்ம அவுட்லைனுக்கு, பார்டருக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம படித்த ஸ்டிச்சே தான். எம்போஸ்ட்டும் நம்ம படிச்சிருக்கோம். எம்போஸ்டு ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணுறோம், மேலே ஜிக்ஸாக் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம கலர் வந்துட்டு லோட் பண்ணுறோம். வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். பட் டபுள் கலரை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிகினிங்கில் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு கலரை வந்து எண்டு நாட் போட்டு கட் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூ பண்ணும்போது அந்த த்ரெட்டும் கீழே இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற த்ரெட்டும். இப்போ ஆரஞ்சு கலர்னால் ஆரஞ்சும் கீழே இருக்கும், நம்ம போட்டுட்ருக்கிறது பக்கத்தில் பர்பிளும் கீழே இருக்கும். ஸோ சேம் டைம் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியாமல் அந்த கலர் எடுத்துருவோம். ஸோ ஐயோ எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணும்போது இந்த கலர் மிஸ் ஆகிடும். இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் வந்து ரெண்டும் சிக்காகி கட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். மற்றபடி ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த ஸ்டிச் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு டிசைனெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் லென்த்தாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க லைனை. கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது லாங்காக போகிறோம், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிச்சை வந்துட்டு மேலே எப்போவுமே போடுவோம், அதை வந்துட்டு நம்ம சைடாக போட்டு போகிறோம், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், லாங்காக வர்றோம், லாக் ஸ்டிச் வந்து இங்கே சைடில் போட்டுக்கிறோம். அங்கே மேலே போயிட்டு லாங்காக போட்டுக்கிட்டு லாக் ஸ்டிச் வந்துட்டு சைடில் நம்ம போட்டிருக்கிற லைன்லேயே வந்துட்டு போட்டு வரணும். நம்ம வாட்ஸ்அப் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நீங்கள் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம பேசிக் கிளாஸ்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் இந்த கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக புரியும். ஸோ இதை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா பேசிக் கிளாஸ் ப்ளேலிஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். எதாவது டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ லாங் ஸ்டிச் போடுறோம், அதை லாக் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே, அதாவது மேலே போடாமல் சைடில் போய் நம்ம லாக் ஸ்டிச் போடுறோம். பாருங்கள், லாங்காக போகிறோம், லாக் பண்ணுறதுக்கு அது பக்கத்தில் லாங்காக வர்றோம், அதுக்கு பக்கத்தில் அந்த லைனில் நம்ம போட்டிருக்கிற லைனில் லாக் ஸ்டிச்சை போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகிறோம். ஸோ இதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவுட்புட்டு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சரி லைன்லேயோ சரி த்ரெட்லேயோ இல்லை நீங்கள் சில்க் த்ரெட்லேயோ இல்லை சுகர் பீட்ஸ்லேயோ இல்லை ஸ்டோன் செயின்லேயோ நீங்கள் வந்துட்டு அவுட்லைனை வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மஸ்ட் அது. ஸோ கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.